செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை வானூர்தி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்றது. இதன் இறுதிச் சுற்றில் இந்திய ஆடவர் அணி ஸ்லோவேனியாவையும் மகளிர் அணி அஜர்பைஜானையும் எதிர்கொண்டு வென்றன. 2 தங்கப் பதக்கங்களை வென்று முதல் முறையாக சாதனை படுத்திய இந்திய அணியினர் இன்று சென்னை வந்தடைந்தனர். வானூர்தி நிலையத்தில் அவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வாட்டி அதுவும் ஓப்பன் டீம் இவ்வளோ டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எங்களுக்கு ஆக்சுவலி இன்னும் அண்ணாவும் சொன்ன மாதிரி இன்னும் சிங்க் ஆகலை. ஏன்னா நேற்று தான் முடிஞ்சுது, உடனே எர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுத்து வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு நாள் போனால் தான் ஆக்சுவலாக நம்ம வின் பண்ணியிருக்கோன்றது இன்னும் ஃபீல் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வாட்டி சென்னை ஒலிம்பியாடில் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம். கோல்டுக்கு ரொம்ப கிட்டக்க இருந்தோம், மென்லேயும் சரி உமென்லேயும் சரி. அன்றைக்கி ரொம்ப அப்செட்டாக இருந்தது. அது இப்போது கோல்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி இதில் வின் பண்ணியிருக்கிறது, நான் இதில் வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதேபோல ஒலிம்பியாட் செஸ் போட்டியில் ஓபன் பிரிவில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ள இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திர வீரர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் இன்று சென்னை திரும்பினார். அவருக்கும் வானூர்தி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.